வருக வருகவே வருக வருகவே வருக வருக யாதவ தலைவா வாழ்க வாழ்க நீங்கள் எந்நாடும் வருக வருக யாதவ தலைவா வாழ்க வாழ்க நீங்கள் எந்நாடும் நீங்கள் வாழ்ந்தால் தான் நீங்கள் வாழ்வு செழிக்கும் வாழ்க்கை மணக்கும் நீதி பிறக்கும் எந்நாளும் நீங்கள் வாழ்ந்தால் தான் நீங்கள் வாழ்வு செழிக்கும் வாழ்க்கை மணக்கும் நீதி பிறக்கும் எந்நாளும் வருக வருக யாதவ தலைவா வாழ்க வாழ்க நீங்கள் எந்நாடும் வருக வருக யாதவ தலைவா வாழ்க வாழ்க நீங்கள் எந்நாடும் தந்தானனா தனனன தந்தானனா தந்தானனா தனனனா தனியிட ஒதுக்கீடு பெற்று தரவே நீங்கள் வருகவே நீங்கள் வருகவே யாதவர் இனமே அதிகாரம் பெறவே அரசினில் உயர்ந்த பொறுப்பினில் அமர்ந்து வருக 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 நீங்கள் வருகவே வருக வருக யாதவ தலைவா வாழ்க வாழ்க நீங்கள் எந்நாடும் தொடர்ந்து வந்த தொல்லைகள் தொலைக்க நீங்கள் வருகவே நீங்கள் வருகவே ஆண்ட பரம்பரை மீண்டும் ஆட உழைத்த இனமே உயர்வு பெற வருக 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 நீங்கள் வருகவே வருக வருக யாதவ தலைவா வாழ்க வாழ்க நீங்கள் எந்நாடும் ஒவ்வொரு யாதவ குலத்தின் மக்களும் மகளிரும் தங்களுடைய இடங்களை பெருக்க பல கட்சிகள் பல இதுகள் வந்திருந்தாலும் நமது சங்கம் பாயப்பட நமது நண்பர்களுக்கு உதவிட முப்பெரும் தலைவர்களை இது மாதிரி உதவிட இவர்களுக்கு கை கொடுக்க நமது ஆலந்தூர் சபையினுடைய யாதவ குலம் ஒன்று சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஒன்று கொண்டால் உண்டு வாழும். அதே போல் நமது எல்லாம் யாதவ எல்லாரும் ஒன்றாக பாடுபட வேண்டும் என்று கூறி ஆசைப்படுகிறேன். எப்பொழுதுமே ஒன்றுபடும் போது நம்ம உங்கள் வீடேறி நாங்கள் கேட்குறோன்னா எங்களுடைய செலவுக்கோ எங்களுடைய இதுக்கோ நம்ம இடம் நமது குலம் வளர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் உங்களை இவ்வளோ தூரம் செய்து இந்த ஆலந்தூர் இதுவை பதிவு பெற்று பதிவு எண் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணிடுறோம். முக்கியமாக ஒன்று சொல்ல வேண்டும், நமது ஆலோசகர்கள் இந்த மாதிரி ஆலோசகர்கள் நமக்கு கிடைக்கவே மாட்டாங்க. மதிப்புக்குரிய அண்ணன் திரு விட்டல் விஜயரங்கம் அவர்களும் கே குப்பன் அவர்களும் அண்ணன் ஜெயராமன் அவர்களும் நமது சங்கத்துக்காக சில அறிவுரைகளை ஆலோசனைகளை பொருள் உதவிகளும் கொடுத்து உதவியிருக்காங்க. அதே போல் நமது சங்கம் பாடுபடணும், நமது ஆலந்தூர் யாதவ் அவருக்கு பின்னாடி இருப்போம் என்று உங்களின் வாயிலாக நான் இப்பொழுதும் உறுதி கூறுகிறேன். அதில் மாற்றமே இல்லை. அவர் நமக்காக பாடுபட எப்போதும் எந்த நேரத்திலும் தயார். சங்கத்தின் நோக்கத்தை நிறைவேற்ற கல்விக்குழு, மணமாலை குழு, பண்பாட்டு குழு என்று பல குழுக்கள் அணியினை உயர்த்திட வேண்டும் என்றார் பாரதி.
கல்வியில் ஒரு சமூகம் முன்னேறிவிட்டால் சமூகம், பொருளாதாரம், பண்பாடு போன்ற அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் கண்டுவிடும். அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று வள்ளுவர் கூறியுள்ளார். இதற்கென கல்விக்குழு திரு C.J. ஜானகிராமன் யாதவ் தலைமையில் அமைக்கப்பட்டு சிறந்த முறையில் செயல்பட்டு வருகிறது. 31/7/2011 அன்று நடைபெற்ற 30 விழாவில் 3 பொறியியல் கல்லூரி, 5 அறிவியல் கலைக்கல்லூரி பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற 3 மாணவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. மணமாலை குழு யாதவ மக்கள் தங்கள் மகன்களுக்கு தகுந்த வரன் கிடைக்கப்பெற்று சிறந்த இல்வாழ்க்கை வாழ உதவும் வகையில் திரு மு. ஜெயராம் யாதவ் M.Com PL அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டு நல்ல முறையில் இயங்கி வருகிறது. இதன் மூலம் வரன் அறிமுக விழா 6/11/2011 ஞாயிற்றுக்கிழமை ஆலந்தூர் AJS நிதி மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பாக நடைபெற்றது. பண்பாட்டுக்குழு படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு பெறுவதில் வழிகாட்டவும், பல்வேறு அரசு துறைகளின் நலத்திட்டங்கள் பயன்பெறவும் வழிகாட்டவும், பல்வேறு வகையில் ஆலோசனை வழங்கவும் பண்பாட்டுக்குழு ஒன்று திரு செல்வகுமாரன் மன்னப்பன் யாதவ் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்திய திருநாட்டின் முதல் விடுதலை போர் மாவீரன் அழகுமுத்துக்கோன் படத்திறப்பு விழா 31/7/2011 அன்று ஆதம்பாக்கம் லக்கி கல்யாண மண்டபத்தில் நடைபெற்றது. எதிர்காலத்தில் உங்கள் ஒத்துழைப்போடு இன்னும் பல சேவைகளை யாதவ மக்களுக்கு செய்ய உள்ளோம் என்று கூறி எனது அறிக்கையை நிறைவு செய்கிறேன். அதுக்கு முன்பாக நம்ம தலைவர் டாக்டர் தேவநாதன் அவர்கள் பற்றி சில வார்த்தைகள் பேச வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், இந்த மாவட்டம் எல்லாம் வானம் பார்த்த பூமி. காடுகளையும் மாடுகளையும் கால்நடையும் நம்பி வாழ்கின்ற நம்ம யாதவகுல மக்களை சந்தித்து சென்னையில் நடக்கின்ற போராட்டங்களுக்கெல்லாம் அவர்களெல்லாம் 600 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து அவருடைய போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். ஆமாம், நம்முடைய ஆதம்பாக்கத்திலிருந்து நம்ம யாரும் அவருக்கு ஆதரவு கொடுக்கவில்லை. அவர்களுக்கு நம்ம நல்ல ஆதரவு கொடுக்க வேண்டும். சிறந்த முறையிலே நமக்கு அவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். அடுத்தபடியாக நம்ம தலைவர் நமக்காக சில போராட்டங்கள் நடத்தியிருக்கிறார். ராயப்பேட்டை OMC மைதானத்திலே 20 காலையிலிருந்து மாலை வரையிலும் நமக்காக ஒரு பொதுக்கூட்டம் நடத்தின. அடுத்தபடியாக ராஜ்யம் ஒரு ஊர்வலம், அடுத்ததாக ஒரு உண்ணாவிரதத்திலே 600 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளவர் கலந்து கொண்டார்கள். ஆதம்பாக்கத்திலிருந்து யார் கலந்து கொள்ள என்று நமக்கு வருத்தம் அளிக்கிறது. ஏனென்று சொன்னால் நான் அந்த பொதுக்கூட்டத்துக்கு போயிருந்த போது அங்கிருந்து வந்தவர்கள் எல்லாம் ஆடு மாடுகள் நம்பியிருப்பவர்கள். எல்லா மாடுகளையும் போட்டுவிட்டு நம்ம தொழிலை போட்டுவிட்டு 2 நாட்கள் இந்த கூட்டத்துக்கு வந்தார்கள். நாம் எல்லாம் 1/2 மணி நேரத்தில் சென்றடைய முடியும் அந்த கூட்டத்துக்கு. ஆனால் நாம் செல்லவில்லை. நான் மட்டும் சென்றிருந்த போது அவர்களெல்லாம் வருத்தப்பட்டார்கள். இந்த சென்னையில் இருக்கின்றவர்கள் யாரும் வரவில்லை, நாங்கள் எல்லாம் 600 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து வந்திருக்கிறோம் என்று ரொம்ப வருத்தப்பட்டார்கள். அடுத்தவர் என்ன அறிவித்தாலும் நம்ம முதலாளாக நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய தேவநாதன் அவர்கள் நமக்காக சிறப்பாக செயல்படுகிறார். அது மட்டுமல்லாமல் நமக்காக ஒரு டிவி ஆரம்பித்து 24 hours நமக்காக சேவை செய்கின்றார். எல்லாமே அவர் எண்ணமெல்லாம் யாதவ மக்கள் அவர் குடும்பத்தை பார்க்கற இல்லையோ, நம்ம குடும்பத்துக்காக எந்த நேரம் 24 மணிக்கு நம்ம ஃபோன் போட்டால் கூட எந்த தலைவரும் எடுக்க மாட்டார்கள். எல்லா தலைவரும் இன்னொரு தலைவர் நம்பி தான் இருப்பார். ஆனால் அவர் மட்டும்தான் தன்மான தலைவராக இருக்கின்றார். அவர் தான் தலைவர். நம்முடைய யாதவ தலைவர், யாதவர்களுக்கு ஒரே தலைவர் டாக்டர் டி. தேவநாதன். அது மட்டுமல்லாமல் படித்த குழந்தைகளுக்கு எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா குழந்தைகளையும் கூப்பிட்டு தன் குழந்தைகள் போல் அதிக மார்க் எடுத்த பிள்ளைகளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க அக்டோபர் 2ஆம் தேதி. ஆனால் ஆதம்பாக்கத்தில் உள்ளவர்களுக்கு நிறைய பேர் தெரியாது. நாங்கள் சொன்ன பிறகு தான் தெரிஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் தயவு செய்து வின் டிவியை பாருங்கள். ராத்திரி 10:30 1/2 மணி நேரம் நம்ம டிவியை கொடுக்குறாரு. அதே இது அவர் வேறு நிகழ்ச்சி கொடுத்தனா அவருக்கு நல்ல பணம் வந்திருக்கும். அதையும் கூட இல்லாமல் நம்முடைய இனத்துக்காக 1/2 மணி நேரம் டிவியை போட்டு அவர் நம்முடைய நிகழ்ச்சி நடத்துகிறார். நம்ம யாரும் பார்க்குறது இல்லை. தயவுசெய்து நீங்களாம் வின் டிவியை பாருங்கள். அதை பார்த்து நம்முடைய தலைவர் தேவநாதனை தெரிந்து கொள்ளுங்கள். இங்கே இருக்கின்ற நம்ம தூத்துக்குடி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டத்தில் 5 வயசு குழந்தையை கேட்டால் டாக்டர் தேவநாதன்டா நமக்காக பாடுபட்ட தலைவர் என்று தெரியும். இங்கே +2 படிக்கிற காலேஜ் படிக்கிற மாவட்டம் தேவநாதன் தெரியுமா தெரியாதுன்னு சொல்கிறார்கள். நமக்காக பாடுபடுகிறவர்களை தெரிந்து வைத்திருக்கணும். நீங்கள்லாம் மனம் திரும்புங்கள். பல கட்சிகளிலே இருக்கின்றார்கள். காங்கிரஸ்லாம் அதிமுக இருக்கார்கள். அவர்களெல்லாம் நமக்கு MBC வாங்கி தர முடியாது. ஏனென்று சொன்னால் அல்லும் பக்கம் இவ்வளவு உண்ணாவிரதம் இருந்து கூட அந்த அரசாங்கம் செவிசாக்கியவில்லை. ஏனென்று சொன்னால் நம்ம ஆட்கள்லாம் பிரிந்து கிடைக்கின்றார்கள். எந்த கட்சியில் இருந்தாலும் நமக்கு அதை சாதிக்க முடியாது. அண்ணன் தலைமையில் தேவநாதன் டாக்டர் அவர்கள் தலைமையில் இருந்தால் மட்டுமே நாம் அதை சாதிக்க முடியும். இதை மட்டும் இன்னொரு முறை நம்மளை சந்திக்க வருவார். அப்போதெல்லாம் நீங்கள் அதில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது நீங்கள் வின் டிவியை பாருங்கள். அப்போது அவர்கள் அறிவிப்பார்கள். அதில் ஆதம்பக்கத்தில் வந்து நான் எந்த பொதுக்கூட்டம் வேண்டும் அதில் நீங்கள் தவறாக கலந்து கொள்ள வேண்டும். தலைவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும். நான் பள்ளியிலே படிக்கும்போது எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தார்கள். 4ஆம் கிளாஸில் படிக்கும்போது அந்த பாட்டு இப்போது ஞாபகத்துக்கு வருகிறது. எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், எங்கிவனை யான் பெறவை என்னதமோ செய்துவிட்டேன் என்று அந்த பாட்டு எனக்கு அப்போது கொடுக்கப்பட்டது. அந்த பாட்டு பார்த்தா நம்முடைய கண்ணன் பாட்டாக இருந்திருக்கிறது. இப்போது அந்த பாட்டு விண்டிவிலே நம்ம கேட்க முடியும், எங்கேயுமே கேட்க முடியாது. அது விண்டிவிலே மட்டும்தான் கேட்க முடியும். நமக்காக ஒரு டிவி இருக்கிறது, நமக்காக ஒரு தலைவர் இருக்கின்றார், நமக்காக உழைக்கின்ற ஒரு உழைப்பாளர் இருக்கின்றார் என்று சொன்னால் டாக்டர் தேவநாதன் மட்டும் ஒரே தலைவர் தான். எத்தனையோ தலைவர் வந்தார்கள், இருந்தார்கள், யாதவர்கள் தலைவராக இருந்து மட்டும் சென்றார்கள். ஆனால் உழைக்கின்ற தலைவர் ஒரு கிராமம் விடவில்லை.
இந்த 10ஆம் தேதி மட்டும் பசு கூட போகாத கிராமத்துக்கு அவர் சென்றிருக்கிறார். ஒவ்வொரு கிராமமும் அதாவது காலையில் 5 மணிக்கு போகிறவன் சூரியன் உதயமும் அதற்கு வேலைக்கு செல்பவன் நைட்டு 8 மணிக்கு தான் வீடு திரும்பி சோறு பண்ணி சாப்பிடுவார்கள். அவர்கள் கூட இவர்களுடைய எண்ணத்தை கேட்கிறார்கள். ஆனால் நம்ம அப்படி இல்லை. 9 மணிக்கு ஆஃபீஸ் போகிறோம், 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துருந்தோம். ஏன் நம்ம இதை பார்க்குறோம்? நம்முடைய சங்கத்தை பார்க்குறோம், நம்முடைய இடத்தை பார்க்குறது இல்லை. நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரனா இருப்போம், அவங்க கூட நமக்கு யாரும் தெரியாது. என்னென்னு சொன்னால் நமக்கு ஒற்றுமை இல்லை. நம்மளுடைய ஒரு பழக்க வழக்கங்களில் ஒரு சங்கம் போட்டு நம்ம வர்றதில்லை. நீங்கள் அதை கலந்து கொள்ள வேண்டும். அது அப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டு எனது வாய்ப்பளித்த தலைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆலந்தூர் நகர யாதவர் நலச்சங்கத்தின் என்னோடு பணிபுரியக்கூடிய தியாக செம்மல்களாக திகழும் சங்க பொறுப்பாளர்களே,